வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் என்னன்னா, ஆஸ்ட்ராலஜி ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணுங்கிறது தான் இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிற கூட்டமும், திருநள்ளாறு இருக்கிற கோயிலும், அந்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி அன்னைக்கு, குரு பெயர்ச்சி அன்னைக்குலாம் பயங்கர கூட்டம். ஏன் ஆஸ்ட்ராலஜி உண்மை அப்படின்னு 90% ஆஃப் த பீப்புள் நம்புகிறாங்க. ஒரு 10% இருக்காங்க, அது உண்மை இல்லை, பொய் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 10% இருக்காங்க. ஆனால் மகாபாரதமும் ராமாயணமும் என்ன சொல்லுதுன்னா, ஆஸ்ட்ராலஜி உண்மைன்னு சொல்லுது. அதே போல் சகுனம் உண்மைன்னு சொல்லுது. எப்படி அப்படின்னா, தர்மராஜன் பிறக்கிறார். தர்மராஜன் தர்மத்தின் வடிவமே ஆனவர், யம தர்மராஜனோட புள்ள. அதனால அவர் பிறக்கும்போது அசிரீரி கேட்குது. என்ன அசிரீரி கேட்குதுன்னா, இவன் உலகத்தில் தர்மவானா இருப்பான், இவனால் குருகுலம் செழிக்கும் அப்படின்னு சொல்லுது. பறவைகள் இனிமையாக பாடுது, தென்றல் வீசுது. அதே போல் விலங்குகள் ரொம்ப இனிமையான குரல் எழுப்புது. அந்த மாதிரி நிறைய சகுனங்கள் நடக்குது. அதை பார்த்தோன்னே இந்த குழந்தை நல்ல குழந்தை அப்படிங்கிறாங்க. அசரீரி கேட்குது. ஸோ அந்த சுபசகுனம் உண்மை அப்படிங்கிறது அந்த மகாபாரத சம்பவம் வலியுறுத்துது. அதே போல பீமன் பிறக்கும் போதும் சுபசகுனங்கள் தோன்றியது. அர்ஜுனன் பிறக்கும்போது கேட்கவே வேணாம். அர்ஜுனன் பிறந்தபோது கிருஷ்ண பரமாத்மாவை கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜனங்க வரல. ஆனால் அர்ஜுனன் பிறக்கும்போது யார் யார் வராங்க? சப்த ரிஷிகள் வராங்க, இந்திரன் வராரு, வருணன், வாயுதேவன், அத்தனை பேரும் வராங்க. அதை தவிர பாடக்கூடிய ஹாஹா ஹூஹூ அவங்க 2 பேர் வராங்க. அதை தவிர ஊர்வசி, ரம்பை, மேனகை, திலோத்தமை, அலம்புழாயின்னு ஒருத்தர் இருப்பா அவ, அப்புறம் கிருதாசி, அதை கிரீடச்சின்னு கூட சொல்கிறாங்க. பார்த்தாங்கன்னா அப்சரஸ்கள் அத்தனை பேர் வராங்க. ஹாஹா ஹூஹூ கானம் இசைக்கிறாங்க, கந்தர்வர்கள் வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரணர்கள் வராங்க, முனிவர்கள் வராங்க. அரை மணி நேரத்துக்கு மேலே விடாம ஆசிரியர் கேட்குது. என்ன கேட்குது? இவன் சிவனுக்கு மிகவும் பிடித்தமானவன், இவன் குருகுலத்திலோட இழந்த செல்வத்தை இவன் மீட்டெடுக்க போகிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பறவைகள் நல்ல அழகான இனிமையான குரலில் பாடுது. அதாவது பெண்களுக்கு இடது கண் துடிக்குது, ஆண்களுக்கு வலது கண் துடிக்குது. ஸோ நல்ல நல்ல சகுனங்கள் கேட்குது. அதே போல் குந்தி, இவன் ரொம்ப பலசாலியாக இருப்பான், இவனுக்கு பல்குணன்னு பேர் வரும், இவன் பாஸ்பதாஸ்திரம் சிவன் கிட்டேருந்து வாங்குவான், குருகுலத்தோட இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுப்பான் அப்படின்னு அசரீரி சொல்லிக்கிட்டே போகுதாம். அது யார் யாரெல்லாம் கேட்குறாங்கன்னா, குந்தி தேவி இருக்கிறது என்னவோ அந்த அரண்மனை ஆசிரமத்தில் ஏதோ ஒரு மூலையில் பிரசவ அறையில் இருக்கா. குந்தி தேவி கேட்டது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற காட்டில் இருக்கிற எல்லா முனிவர்களும், அவ கூட இருந்தவங்க, பாண்டு, அத்தனை பேரும் அதை கேட்குறாங்க. இவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு மேலே இருக்கிற முனிவர்கள்லாம் பார்க்குறாங்க, தேவர்கள் பார்க்குறாங்க. அப்படி பார்க்குறாரு. சிவபெருமான் கூட ஆசையாக பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஒரு அசரீரி கேட்குது, அந்த சுபசகனம் கேட்குது. அதே துரியோதனன் பிறக்கும்போது ஓனாய் கத்துது, அனிமல்கள் கிரீச்சிடுதான், அழுகுரல், ஓன்னு ஒரு அழுகுரல். அதாவது ரொம்ப சூற காத்து, அந்த மாதிரி ஒரு சகுனம். தொடர்ந்து நரிகள் ஊளையிடுது, காகங்கள் இடம் வலமா கரையுது, கண்ணாப்பினான்னு கத்துது. அதெல்லாம் பார்த்த உடனே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த துரியோதன் பிறந்தான்ங்கிற செய்தி வருது. விதுரன் வராரு. விதுரன் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு அந்த இடத்துல எல்லாம் தீப்பிடிக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே விதுரன் சொல்றாரு, ஒரு திருதராஷ்டிரன்ட்ட வராரு. திருதராஷ்டிரா, உனக்கு பிறந்துள்ள இந்த குழந்தையால குருகுலத்தோட அழிவு ஏற்படும்னு சொல்லுது சகுனங்கள்லாம். இந்த குழந்தைய விட்டுடுப்பா, இந்த குழந்தை உனக்கு வேண்டாம். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு கிராமத்துக்காக ஒரு குடும்பத்தை இழக்கலாம், ஒரு நாட்டுக்காக ஒரு கிராமத்தையே இழக்கலாம். அந்த வகையில் நீ இந்த துரியோதனை விட்டுடு, துரியோதனை வேண்டவே வேண்டாம், இவனால் உன் குலமே நாசமாக போகும், நம்ம குலம் நாசமாக போகும், சகுனங்கள் சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறார்.
ஆனாலும் திருதராஷ்டிரனோட பாசம் கண்ணை மறைச்சதுனால நான் வந்து கண்டிப்பாக இந்த குழந்தைய நான் விட முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சகுனங்கள் உண்டா? உண்டு. ஆஸ்ட்ராலஜி உண்டா? உண்டு சொல்கிறாங்க. அவன் ஜேஷ்டன் வந்து தர்மராஜன் பிறந்தது ஆனி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரத்தில் பிறந்தார். ஒரு பஞ்சமி நன்னாளில் பிறந்தார். சந்திரன் வந்து துலாத்தில் இருந்தது. அப்படி சொல்கிறாங்க ஆஸ்ட்ராலஜியில் படி. என்னென்ன எங்கெங்கே இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் அர்ஜுனன் பிறந்தது ஒரு பங்குனி உத்திர திருநாளில். உங்களுக்கு தெரியும், பங்குனி உத்திரம் வரும்போது ஒரு முழு நிலவாக இருக்கும். அந்த முழு நிலவை சந்திரன் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கும். பௌர்ணமி சந்திரன் சுபச்சந்திரன் சொல்லுவாங்க. ஏன் வந்து பௌர்ணமி சந்திரன் சுபச்சந்திரன் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பௌர்ணமி சந்திரன் போது அந்த மனநிலை வந்து தெளிவாக இருக்கும். எப்போ முடிவு எடுத்தாலும் தெளிவான மனநிலையை முடிவு எடுப்பான் அப்படிங்கிறது தான் அதை வந்து துரியோதன கதை சொல்லுது. இப்போ கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஆஸ்ட்ராலஜியில், இப்போ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, கிரகங்கள் வந்து வரிசையாக இருக்கான். கும்பத்தில் ராகுல் ஆரம்பித்து, மீனத்தில் வந்து சனி, மேஷத்தில் வந்து செவ்வாய் அப்படின்னு வரிசையாக அப் டு கடகம் வரைக்கும், ஏன் சிம்மம் வரைக்கும் அது கிரகமாளிகா யோகத்தில் இருக்குது. இப்போ பிறக்கிற குழந்தைங்க கிரகமாளிகா யோகத்தில் சூப்பராக இருப்பாங்க அப்படின்றாங்க. ஒன்று என்ன தெரியுமா, கடகத்தில் வந்து குரு வந்து உச்சமாக இருக்குது, அதுலேயே சுக்கிரனும் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, குழப்பிக்கிறாங்க. அசுர குருவும் தேவகுருவும் ஒன்றா இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கலாம். அசுரகுரு தேவகுரு ஒன்றா இருந்தால் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல பணங்காசு இருக்கும். எப்படியாவது போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. குரு உச்சத்தில் இருக்குது. குரு உச்சத்தில் இருக்கும்போது அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆஸ்ட்ராலஜி உண்மையா 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 உண்மை. குரு உச்சத்தில் இருக்கும்போது தங்கம் வந்து வரலாறு காணாத விலையேற்றம் இருக்குன்றாங்க. விலை வந்து ஏறுமே தவிர இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆஸ்ட்ராலஜியும் மகாபாரதமும் இதெல்லாம் மகாபாரதம் படிக்க ஆரம்பித்த மாதிரி எனக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி மேலேயும் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆஸ்ட்ராலஜி பார்த்த உடனே எனக்கு வந்து நிஜமாகவே அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக படித்தேன். 2 வருஷ கோர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டேன். உண்மையில் ஆஸ்ட்ராலஜி வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே போல் அது இருக்குங்கிறத நம்ம எப்படி சொல்லணும்னா, சாதாரண பாமர மக்கள் கூட ஒரு சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுற கூட்டம் நெறியுது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, சனிப்பெயர்ச்சியா திருநள்ளாறு போ, குரு பயிற்சியா திருச்செந்தூர் போ, இல்லை ஆலங்குடி போ. ஏன் அங்கே சொல்கிறாங்க? சயின்டிஃபிக்காக பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல அந்தந்த கிரகங்களோட கதிர்வீச்சு அதிகம். அப்போ அந்த கதிர்வீச்சு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம உடம்பு மேலே படுது. அப்போ நமக்கு அதனால் தோஷங்கள் ஏற்பட்டால் கூட விலகுது அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. ஆஸ்ட்ராலஜி வந்து பொய் இல்லை, அது உண்மை. கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால தான் கடக லக்னக்காரங்க கடகராசிக்காரங்க இப்போ ஓஹோன்னு இருக்காங்க. அது நாங்கள் சொல்ல தேவையே இல்லை. அது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக தெரியும். கதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்ட்ராலஜி பொய் கிடையவே கிடையாது. அதே போல் ஆஸ்ட்ராலஜி உண்மைங்கிறதுக்கு இன்னும் ஒரு ரீசன் கூட சொல்லலாம். அந்த செங்கட்சோழன் ஒருத்தர் இருப்பார். அதாவது யானை மாட கோவில்னு சொல்லுவாங்க. அந்த யானை மாட கோவில் கட்டின செங்கட்சோழனோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஜோசியத்தை கேட்பாங்க, இப்போ குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் ஒரு நாழிகை கழித்து பிறந்தாக்குன்னா அந்த குழந்தை வந்து 100,000 கோயில்களை சிவாலயங்கள் கட்டுவான். இன்னும் ஒரு நாழிகை வந்து காத்திருந்து அந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை வந்து ஓஹோன்னு இருப்பான், நிறைய சிவாலயம் கட்டுவான்னு சொன்ன உடனே அந்த செங்கட்சோழனோட தாய் என்ன செய்வாங்க, தன்னோட காலை 2த்தையும் மேலே தூக்குற மாதிரி தூக்கி வச்சு காலை அப்படி தொங்க விடுற மாதிரி கட்ட சொல்லுவாங்க. அவங்களோட 2 காலையும் கட்டி அவளை தலைகீழாக என்ன பண்ணுவாங்க, தொங்க வச்சு விடுவாங்க. அப்படி விட்ட உடனே ஒரு நாழிகை வந்து அவள் கஷ்டப்படுவா. நினச்சி பாருங்க, குழந்தை வெளியில் வர துடிச்சிட்ருக்கு, பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவளை தலைகீழே கட்டி குழந்தை வெளியே வர விடாமல் பண்ணி
அதுக்கப்புறமா அவள் வந்து ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறந்துருது. அப்படி தலைகீழாக இருந்ததுனால அந்த ரத்த ஓட்டம் பாஞ்சு அந்த குழந்தையோட கண் எப்படி இருக்கும்னா சிகப்பாக இருக்கும். என் மகன் செங்கணனா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா பிராணன் விட்டுருது. நாமளாக இருந்தால் அப்படி பண்ணுவோமா? அந்த மனப்பான்மை நமக்கு உண்டா? ஆனால் நாம் தான் இறந்தாலும் பரவாயில்ல, என் மகன் வந்து சிவாலயம் கட்டுவான்னு கேள்விப்பட்டோன்னே தன் உயிரையும் தியாகம் செய்த அந்த செங்கட்சோழன் கதை கூட என்ன சொல்லுதுன்னா, ஆஸ்ட்ராலஜி மை அப்படின்னு சொல்லுது. இப்போ சனி நடக்கிறவங்க, 7.5 சனி நடக்கிறவங்க, கண்டக சனி நடக்கிறவங்க, அஷ்டம சனி நடக்கிறவங்க ஒரே ஒரு பரிகாரம், எளிய பரிகாரம் இருக்குது. என்ன பரிகாரம்? உடம்புல வேர்வை வழிய 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 வேலை செய்யணும். வேலை செய்ய சோம்பேறித்தனம் படக்கூடாது. ஆனால் சனி நடக்கும்போது நம்ம உடம்பு சோம்பேறித்தனமாக இருக்கும், சமயத்தில் ஒத்துழைப்பு கொடுக்காது. செல்வி சொல்வார், என்ன சொல்வார்னா, உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்வார். நான் உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்ல மாட்டேன். உன்னோட வேலை உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நம்மளையும் விட கீழ் மட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கிட்ட நம்ம ஹெல்ப் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இலவச கல்வியை அளிக்கலாம். அந்த குழந்தைங்களோட நீங்கள் இருக்கலாம். துப்புரவு பணியாளர்களுக்கு ஒன்னாலான உதவிகளை செய்யலாம். எங்கே நடந்து போகிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து வண்டி வாகனத்தை உபயோகப்படுத்தாமல் கால் மூலமாக நடந்து போகலாம். நம்ம வேர்வை வழிய வழிய வேலை செஞ்சிட்டோம்னா சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டார். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவர் வந்து தண்டனை கொடுக்காரு, உண்மைதான். அவர் வந்து நாம் செஞ்ச தீய பலனுக்கான தண்டனையை வந்து அவர் அந்த 7.5 சனி பீரியட்லையும் அஷ்டம சனி பீரியட்லையும் நல்லா வச்சு செய்வார். ஆனால் நீ வந்து உன் கடமையில் தவறாமல் இருந்தீன்னா, நேர்மையாக இருந்தீன்னா அந்த சனி வந்து ஒன்றும் செய்யாது. அதுதான் நம்மளோட கடமை. என்ன, நமக்கு விதிக்கப்பட்ட கடமையிலேருந்து நம்ம வந்து எல்லாம் மீறக்கூடாது. விதிக்கப்பட்ட கடமையை செய்யும்போது கடவுள் வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அதாவது அந்த தண்டனை கிடைச்சா கூட அதை தாங்குகிற பக்குவத்தை வந்து அவர் கொடுப்பார். சனி பகவானை வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நீதிமான். நம்ம உண்மையாக உழைக்கிறோமா இல்லையாங்கிறத அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீ உண்மையாக உழைச்சின்னா அதுக்கு உண்டான பலன் உனக்கு உண்மையாக கிடைக்கும். நீ உண்மையாக உழைக்கலைன்னா அதோட பலனும் அந்த பீரியடில் கட்டாயம் கிடைக்கும். அதுலேருந்து யாரும் எதுவும் தப்பவே முடியாது அப்படிங்கிறத சனி பகவான் சொல்கிறார். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை தொடர்ந்து வாருங்கள்.